தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து தெரிவிச்சிருக்காரு. குஷி ஆனந்தா அது என்ன பேரோ இல்ல நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க இந்த நாடகம் ஆடுறது, இந்த ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்றது, வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அறிக்கை விடுறது, களத்துக்கு வாங்க. எங்க மாநில தலைவர் 234 தொகுதியும் நடைபயணமா வந்தாரு. ஒவ்வொரு தொகுதியாக நடைபயணம் வந்தாரு. வர சொல்லுங்க, வெளியில வருவார் சார். வர சொல்லுங்க சார். ஷூட்டிங் முடிச்சுட்டு என்ன சார், கேரவான்ல உட்காந்துட்டு கேரவான்ல இருந்து கும்பிட்டுட்டு இப்படி கேரவான்லயே போயிட்டோம்னாக்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் மக்கள் இல்ல சார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க இப்ப இதுக்கு வர மாட்டீங்க. என்ன 2 பேரும் பேசி வச்சு நாடகம் ஆடுறீங்களா? ஒரு கற்பனையான வார்த்தைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது சார். அரசியல் அனுபவமே இல்லாதவங்க சார். அரசியல் அனுபவம் இல்லாத நாடகம் என்னன்னு தெரியுமா? முதல்ல களத்துல நின்றுட்டு வர்றாரு, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு என்னோட உடன்பிறந்த சகோதரிகள் பூரா போராடி அடைச்சு கடந்து வெளியே வர்றாங்க. சாப்பாடுலாம் ஒண்ணு வெளியே அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போராடிட்டு வர்றாங்க. நாடகம் சொன்னா யாரு சார் கோவம் வராது? இல்ல சார், விளையாட்டா? இல்ல சார், விமர்சனம். வாங்க, வெளியே வாங்க. நல்ல விஷயத்தான போராடுறோம். மக்கள் குடிக்க கூடாது, வருங்கால இளைஞர் சமுதாயம் வளரணும், இந்தியாலேயே தமிழ்நாடு முதலிடத்தை வரணும்னு சொன்னா முதல்ல குடிய நிப்பாட்டணும் சார். அதுக்கு இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கோம். நீங்க நாடகம் சொன்னா யாருக்கு கோவம் வராது? யாருக்கு தான் சார் கோவம் வராது? வரத்தான் சார் செய்யும். சரிங்க சார், அப்ப நடவடிக்கை எடுங்க. என்ன நடவடிக்கை? முறைப்படி சார் எடுத்தோடனே. தமிழ்நாட்டுல நீங்க இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி பிஜேபி மத்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை எவ்வளவு இடங்கள்ல சோதனை நடந்திருக்கு? எதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? இப்ப உங்கள்ட்ட முதலே சொன்னேன், ஒரு வழக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் தரலன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்தாலே அதுக்கு டைம் ஆகும். அது தேவையான ஆவணங்கள் கொடுக்கணும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சீங்கல்ல, தெலுங்கானா முன்னாள் முதல்வராக கவிதாவை தூக்கி உள்ள வச்சீங்க. ஏன்னா இதுல சத்தீஸ்கர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் வந்து சொத்துக்களை முடக்கம் பண்ணீங்க. ஆனா திமுக மட்டும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்களே. பண்ணீங்க, செஞ்சீங்க, பாத்தீங்க. செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சீங்க. அதையுமே அந்த பெயில் அதுக்கு உண்டான எவிடன்ஸ் கிடைச்சது, அதுக்கு உண்டான தேவையான ஆவணங்கள் கிடைச்சது. இன்னாருதான் செய்யும் போது அதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க செஞ்சது, நீங்க பண்ணதுன்னா நாங்களா பண்றோம். இப்போ உங்க பாக்கெட்ல இருக்க காசை நான் எடுக்கிறேன். ஏன்னா அவங்களா சொன்னாங்க, நான் வந்து எனக்கு தேவையான உங்கள்கிட்ட எடுத்துட்டேன். அப்ப நான் மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு தான் சார் அது. அதுக்காக ஒண்ணு எங்க பார்ட்டியை சொல்ல முடியுமா? நீங்க உங்க பார்ட்டில செஞ்சாங்க, உங்க அதை பேசாதீங்க. என்ன நடக்குதோ, அதுக்கு என்ன குற்றமோ அந்த குற்றத்துக்கு உண்டான வேலையை முறைப்படி எவிடன்ஸ் வரும்போது அதுக்கான தண்டனைகள் வழங்கப்படும். சும்மா எல்லாத்தையும் விட்டுற முடியாது. அதுக்காக வந்து பிஜேபி தான் நீங்க தான் அனுப்புனீங்க. இப்ப அதே ஐயா விஜய் கூட தான் இந்த இசட் பாதுகாப்பு போட போறோம்ன்றோம். அப்ப அதையும் சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்றோம், அதையும் சொல்லுங்க சார். இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிட்டு திடீர்னு இப்ப வந்து 50 வருஷத்துல அரசியலுக்கு வராரு.